ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டெய்லி டைரி வித் அக்கி. இந்த vlogல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் கோயிலுக்கு நான் போனதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இன்னும் அடுத்து வர ஷார்ட்ஸ்லேயும் இதே வீடியோஸ் தான், டெம்பிள் வீடியோஸ் தான் வரும். ஆக்சுவலி வந்து நாங்கள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் பையனை கூப்பிட்டுட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் பெருமாள் காட்டிடுறேன். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சௌடம்மன் கோயிலுக்கு போகணும். அங்கே போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்தடுத்து நான் என்னென்ன கோயிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இதுதான் சௌடம்மன் கோயில். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோயில் இது. கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சரி பூ பறிக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா பூ வந்து பூத்திருந்துச்சு, பறிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. சரி எங்கே போகலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து சரி ஈவினிங்காக கோயிலுக்கு போய்க்கலாம், இல்லாட்டி நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தோம், செம்மையாக இருந்தது. கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி மழை குறைஞ்சதுன்னா போகலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நான் வந்து ஈவினிங் போல் வந்து கெலாக்ஸ் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கன்னா கோயிலுக்கு தான். கோயிலில் பாருங்கள், நான் கோலம் போட்டுட்ருக்கேன். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து கிளம்பிட்டு ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு காலேஜில், என் கசின் தம்பியோட காலேஜில். அங்கே போய் இது பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் ஈஷா கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஈஷா பாருங்கள், நைட் டைம் போனோம். ரொம்ப செம்மையாக இருந்தது. நல்ல வேளை மழை இல்லை அந்த டைமில் நாங்கள் போயிருந்தப்போ. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டியூஸ்டே மார்னிங் வந்து நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், ஓம் சக்தி கோயிலுக்கு. ஓம் சக்தி கோயிலில் சாமிக்கு வந்து பூ அலங்காரம் செஞ்சிட்ருந்தாங்க. அப்புறம் மாவிளக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம், நோய் நொடியெல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து அம்மா போட்டிருந்துச்சுன்னா இல்லை அம்மா வந்துருந்துச்சுன்னா நாம் இந்த மாதிரி சாமிக்கு வந்து மாவிளக்கு தீபமும் இந்த மாதிரி வந்து எலுமிச்சம்பழம் மாலையும் போட்டால் நமக்கு ஸ்கின் தொடர்பான எந்த தோல் நோய்களும் வராமல் இருக்குன்றது வந்து ஒரு ஐதீகம். அப்புறம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார்